மாணவ கண்மணிகள் அனைவருக்கும் என் இனிய காலை வணக்கங்கள். மாணவ கண்மணிகள் அனைவரும் நலமாக உள்ளீர்களா? மாணவ கண்மணிகள் தங்களுடைய வழிபாட்டினை கூறிவிட்டீர்களா? நன்றி. நான் ஒரு நல்ல ஆசிரியர். நான் உங்களுக்கு தாயாகவும் தந்தையாகவும் இருந்த முறையான கல்வியை அன்புடன் போதிப்பேன். நான் ஒரு நல்ல ஆசிரியர். நான் உங்களுக்கு தாயாகவும் தந்தையாகவும் இருந்த முறையான கல்வியை அன்புடன் போதிப்பேன். நான் ஒரு நல்ல ஆசிரியர். நான் உங்களுக்கு தாயாகவும் தந்தையாகவும் இருந்த முறையான கல்வியை அன்புடன் போதிப்பேன். அனைவருக்கும் என் இனிய காலை வணக்கங்கள். மாணவ கண்மணிகளே, நாம் நேற்று பார்த்த பாடப்பகுதியானது திருவிளையாடற் புராணம் என்பதில் 2வது பகுதியை பற்றி பார்த்தோம். இடைக்காடனார் இறைவனிடம், பாண்டியன் என்னை இகழவில்லை, சொல்லின் வடிவமாக உங்களுடைய இடது பாகம் வீற்றிருக்கக்கூடிய பார்வதி தேவியையும் சொல்லின் பொருளாக விளங்கக்கூடிய உண்மையும் தான் அவமதித்தான் என்று சினத்தோடு கூறி சென்று விட்டார். அவரது சொல்லானது வேற்படை போல இறைவனினுடைய திருச்செவியில் சென்று தைத்தது. கோவிலை விட்டு வெளியேறிய இடைக்காடனாருக்கும் அவர் நண்பராகிய கபிலருக்கும் மனமகிழ்ச்சி உண்டாக்க வேண்டும் என்று நினைத்தார் இறைவன். ஞானமயமாகிய தன்னுடைய லிங்க உருவத்தை மறைத்து மாதேவியரோடும் திருக்கோவிலை விட்டு வெளியேறி நேர் வடக்கே வைகை ஆற்றினுடைய தென்பக்கத்தில் ஒரு திருக்கோவிலை ஆக்கி அங்கு சென்று தங்கியிருந்தார். கோவிலை விட்டு இறைவன் நீங்கிய காரணம் அறியாது மன்னன் இறைவனை வேண்டுகின்றார். இறைவனை, என்னாலோ என்னுடைய படைகளாலோ என்னுடைய பகைவர்களாலோ அல்லது கள்வர்களாலோ அல்லது இக்காட்டில் உள்ள விலங்குகளாலோ இத்தமிழ்நாட்டில் தங்களுக்கு ஏதேனும் இடையூறு ஏற்பட்டதா? மனையவர்கள் அந்தணர்கள் தங்களுடைய நல்லொழுக்கத்திலிருந்து குறைந்து விட்டார்களா? தவமும் தர்மமும் சுருங்கிவிட்டதா? இல்லறமும் துறவரமும் தங்களுடைய நெறியிலிருந்து தவறிவிட்டனவா? எமது தந்தையே, யான் அறியேன் என்று இறைவனிடம் வேண்டுகின்றார். அதற்கு இறைவன் அவருக்கு பதில் அளிக்கின்றார். மன்னவனே, குளிர்ந்த வயல்கள் சூழ்ந்திருக்கக்கூடிய கடம்பவனத்தை விட்டு ஒருபொழுதும் நான் நீங்க மாட்டோம். இடைக்காடனார் பாடலை இகழ்ந்த குற்றம் தவிர வேறு குற்றம் உன்னிடம் இல்லை. ஆக இடைக்காடனார் மீது கொண்ட அன்பினால்தான் இவ்வாறு இங்கு வந்தோம் என்று கூறுகின்றார். இதனை பற்றித்தான் நாம் நேற்றைய பாடப்பகுதியில் கண்டுணர்ந்தோம். இன்று நாம் காண்பது மன்னன் தன்னுடைய பிழையை பொறுத்தருளுமாறு இறைவனிடம் வேண்டுவதும், மன்னன் புலவர்க்கு மரியாதை செய்வதும், மன்னன் புலவரிடம் மன்னிப்பை வேண்டுதலையும் பற்றி இன்றைய பாடப்பகுதியில் நாம் காண இருக்கின்றோம். பாடப்பகுதிக்குள் செல்லலாமா மன்னர்களே? தங்களுடைய பாடப்புத்தகத்தில் பக்கமே 108 எடுத்துக்கொள்ளுங்கள். எடுத்துக்கொண்டீர்களா? நன்றி. 7வது பாடல். மன்னன் தன் பிழையை பொறுத்தருளுமாறு இறைவனிடம் வேண்டுதல். பெண்ணினை பாகம் கொண்ட பெருந்தகை பரமயோகி. பெண்ணினை பாகம் கொண்ட பெருந்தகை பரமயோகி விண்ணிடை மொழிந்த மாற்றம் மீனவன் கேட்டு. விண்ணிடை மொழிந்த மாற்றம் மீனவன் கேட்டு, வானோர் புண்ணிய சிறியோர் குற்றம் பொறுப்பது பெருமை என்றோ. வானோர் புண்ணிய சிறியோர் குற்றம் பொறுப்பது பெருமை என்றோ. எண்ணிய பெரியோர்க்கு எண்ணாம் ஏத்தினான் இறைஞ்சினானே. எண்ணிய பெரியோர்க்கு எண்ணாம் ஏத்தினான் இறைஞ்சினானே. பெண்ணினை பாகம் கொண்ட பெருந்தகை பரமயோகி விண்ணிடை மொழிந்த மாற்றம் மீனவன் கேட்டு, வானோர் புண்ணிய சிறியோர் குற்றம் பொறுப்பது பெருமை என்றோ. எண்ணிய பெரியோர்க்கு எண்ணாம் ஏத்தினான் இறைஞ்சினானே. பெண்ணினை பாகம் கொண்ட. பெண்ணினை உமையம்மையை, பார்வதி தேவியை பாகம் கொண்ட, தன்னுடைய இடது பாகத்தில் கொண்டிருக்கக்கூடியவரும், உமையம்மையை தன்னுடைய இடது பாகத்தில் கொண்டிருப்பவரும் பெருந்தகை பரமயோகி. பெருந்தகை
பெருமை பொருந்திய பரமயோகி யோகியனுமாகிய இறைவன் உமையம்மையை தன்னுடைய இடது பாகத்தில் கொண்டிருப்பவரும் பெருமை பொருந்திய யோகியுமாகிய இறைவன் விண்ணில் மொழிந்த அசரீரியாக கூறிய மாற்றம் மீனவன் கேட்டு அசரீரியாக அவர் கூறிய மாற்றம் கேட்டு மீனவன் யார்? குசேல பாண்டியன் அதனை கேட்கின்றார். நீ இடைக்காடனாருக்கு அவருடைய பாடலை இகழ்ந்ததை தவிர வேறு குற்றம் ஏதும் செய்யவில்லை. ஆதலால் அவர் மீது கொண்ட அன்பினால்தான் நாங்கள் இங்கு வந்தோம் என்று இறைவன் கூறினார். அதனை அசரீரியாக கூறியதை கேட்ட குசேல பாண்டியன், வானோர் புண்ணிய சிறியோர் குற்றம் பொறுப்பது பெருமை என்றோ. வானோர் வேர்களினுடைய புண்ணியவனை, தேவர்கள் செய்த புண்ணியவனை சிறியோர் குற்றம் பொறுப்பது, சிறியோனாகிய என்னுடைய தவறுகளை பொறுத்து கொள்வது உனக்கு பெருமை அல்லவா? நான் உன்னை விடவும் சிறியவன். நீ தேவர்களினுடைய புண்ணியவன். உன்னை விடவும் சிறியவனாக இருக்கக்கூடிய என்னுடைய தவறுகளை நீ பொறுத்துக்கொள்வது உனக்கு பெருமை அல்லவா? எண்ணிய பெரியோர்க்கு மதிக்கப்படுகின்ற பெரியோர்களுக்கு என்னா ஏத்தினான் இறைஞ்சினானே என்று இறைவனை துதித்து வணங்குகின்றான். உமையம்மையை தன்னுடைய இடது பாகத்தில் கொண்டவனும் பெருமை பொருந்திய யோகியனுமாகிய இறைவன் விண்ணிலே அசரீரியாக கூறிய மாற்றம் கேட்டு குசேல பாண்டியன், தேவர்கள் செய்த புண்ணிய பெரும்பேரே சிறியவர் செய்யும் குற்றங்களை பொறுத்தல், நன்கு மதிக்கப்படும் பெரியோர்களுக்கு இது பெருமை அல்லவா என்று இறைவனை துதித்து வணங்குகின்றான். யார் வணங்குவது? குசேல பாண்டியன் வணங்குகின்றான். ஏன் இறைவனை வணங்குகின்றான்? ஏனென்றால் தான் செய்த குற்றத்தை நீங்கள் பொறுத்து கொள்ள வேண்டும். நான் சிறியவன், அறியாது நான் செய்த குற்றத்தினை பொறுத்து கொள்வது உங்களை போன்ற பெரியவர்களுக்கு அது பெருமை அல்லவா என்று கூறி தன்னுடைய குற்றத்தை பொறுக்க இறைவனிடம் வேண்டி கேட்டுக்கொள்கின்றான். இதுதான் அந்த பாடலினுடைய பொருளானது. புரிந்ததா மனோர்களே? பெண்ணினை பாகம் கொண்ட பெருந்தகை பரமயோகி உமையம்மையை தனது இடது பாகத்தில் கொண்டிருக்கக்கூடியவரும் பெருந்தகையும் ஆகிய பரமயோகியனுமாகிய இறைவன் விண்ணிடை மொழிந்த மாற்றம் மீனவன் கேட்டு, வானிலிருந்து ஒழித்த இறைவனினுடைய சொற்களை கேட்டு, வானோர் புண்ணிய சிறியோர் குற்றம் பொறுப்பது பெருமை என்றோ. தேவர்களினுடைய புண்ணியவனுமாக இருக்கக்கூடிய இறைவனை, என்னை போன்ற சிறியவர்கள் செய்கின்ற தவறுகளை பொறுத்துக்கொள்வது உங்களை போன்ற பெரியோர்களுக்கு பெருமை அல்லவா? எண்ணிய பெரியோருக்கு என்னா ஏத்தினான் இறைஞ்சினானே. தன்னுடைய குற்றத்தை நீங்கள் பொறுத்தருள வேண்டும் என்று இறைவனை போற்றி வணங்குகின்றான் குசேல பாண்டியன். இதுதான் அந்த பாடலினுடைய பொருளானது. புரிந்ததா மன்னர்களே? நன்றி. 8வது பாடல். மன்னன் புலவருக்கு மரியாதை செய்தல். விதிமுறை கதலி பூகம் கவரிவாள் விதானம் தீபம் புதியதோர் நிறைநீர் கும்பக் கதலிகை புனைந்த மன்றல் கதிர்மணி மாட தம் பொற்சேர்க்கை மேற்கற்றோர் சுள்ள மதிபுனை காடன் தன்னை மங்கள அணிசை தேற்றி. விதிமுறை கதலி பூகம் கவரிவாள் விதானம் தீபம் புதியதோர் நிறைநீர் கும்பக் கதலிகை புனைந்த மன்றல் கதிர்மணி மாட தம் பொற்சேர்க்கை மேற்கற்றோர் சுள்ள மதிபுனை காடன் தன்னை மங்கள அணிசை தேற்றி. விதிமுறை கதளி நூல்களில் கூறிய விதிமுறைப்படி, இலக்கியங்களில் கூறப்பட்டிருக்கக்கூடிய விதிமுறைகளின்படி கதலி பூகம், கதலி என்றால் வாழை, நூல்களில் கூறியபடி முறையாக வாழையையும்
பூகம் கமுகு. கமுகு என்பது பாக்கு மரம். வாழை மரத்தையும் பாக்கு மரத்தையும் கவரிவாள் விதானம். கவரிவாள் என்பது சாமரம். கவரிவானினுடைய முடியில் செய்த விசிறியாகிய அரச சின்னம், அதுதான் சாமரம் என்பது. அரசர்களுக்கு பின்னால் நின்று வீசுவார்கள் அல்லவா, அதுதான் அந்த சாமரமும். விதானம் தீபமும். விதானம் மேலே, அந்த மன்றத்தின் மேலே கட்டப்பட்டு இருக்கக்கூடிய மேல் விதானம், அவை அழகு செய்யப்பட்டிருக்கின்றது. அதில் தீபம் ஏற்றப்பட்டு இருக்கின்றது. புதியதோர் நிறைநீர் கும்பம். புதிய நீர் நிறைந்திருக்கக்கூடிய கும்பம், கலசங்கள். அன்றளர்ந்த மலர்களால் தொகுக்கப்பெற்று புதிய குடங்களில் நீர் நிறைந்திருக்கக்கூடிய கும்பங்கள். கதலிகை புனைந்த மன்றல். மன்றம். மன்றங்களானது கதலிகை துணிகளால் அலங்கரித்து அழகிய வாசனை மிக்க மன்றங்களாக அவை மாற்றம் செய்யப்பட்டிருக்கின்றது. கதிர்மணி மாட தம் பொற்சேர்க்கை மேற்கற்றோர் சூழ. கதிர்மணி ஒளிமிக்க இரத்தின மணிகளால் அழுந்திய பொற்சேர்க்கை. சேர்க்கை என்பது ஆசனம். பொன்னாளாகிய ஆசனத்தின் மேல் கற்றோர் சூழ, கற்றறிந்த சான்றோர்கள் சூழ, மதிபுனை காடன் தன்னை. மதிபுனை அருவியே ஆபரணமாக புனைந்திருக்கக்கூடிய காடனை, இடைக்காடனை மங்கள அணிசை தேற்றி, மங்கள அணிகள் அணியச் செய்து மன்றத்தின் மீது ஏற்றி இருக்கையில் அமரச் செய்கின்றான். விதிமுறை கதலி பூகம் கவரிவாள் விதானம் தீபம். நூல்களில் கூறியபடியே அரண்மனையினுடைய வாயில்களில் வாழை மரங்களும் கமுகு மரங்களும் கட்டப்பட்டிருக்கின்றது. கவரிவாள் விதானம் தீபம். சாமரமும் மேற்கட்டியும் தீபமும், புதியதோர் நிறைநீர் கும்பம், புதிய நீர் நிறைந்த கலசங்களும், கதலிகை புனைந்த மன்றல், துணிகளால் அலங்கரித்த அழகிய வாசனை மிக்க கதிர்மணி மாடத்து ஒளிமிக்க இரத்தின மணிகளால் எழுந்தி இருக்கக்கூடிய பொற்சேக்கை, பொன்னால் செய்யப்பட்டிருக்கக்கூடிய ஆசனத்தின் மீது கற்றோர் சூழ, கல்வி கற்றறிந்த சான்றோர்கள் படை சூழ, மதிபுனை காடன் தன்னை. நுண்ணறிவையே ஆபரமாக கொண்டிருக்கக்கூடிய இடைக்காடனை மங்கள அணிசை தேற்றி, மங்கள அணிகள் அணியச் செய்து மேடையின் மீது அவரை ஏற்றுகின்றார். அதான் அந்த பாடலினுடைய பொருளானது. மன்னன் புலவரை வரவேற்கும் விதமாக அரண்மனையில் வாழை மரங்களையும் பாக்கு மரங்களையும் சாமரையும் கொண்டு வெண்ணிற மேல் விதானத்தையும் அழகு செய்கின்றான். அன்றளர்ந்த வெண்ணிற மலர்களால் மாலைகள் தூக்கப்பெற்று புதிய குடங்களில் நீர் நிறைந்த கும்பங்கள் ஏற்றப்பட்டிருக்கின்றன. கொடி ஆபரணங்களால் அழகு செய்யப்படுகின்றது. ஒளிபொருந்திய இரத்தின மணிகள் பொதிக்கப்பட்டு இருக்கக்கூடிய ஆசனத்தில் கற்றறிந்த சங்கப் புலவர்கள் சூழ்ந்து அவரை அமர, நுண்ணறிவையே ஆபரணமாக கொண்டிருக்கக்கூடிய இடைக்காடனை மங்கள அணிகள் அணிவித்து அந்த பொன் இருக்கையில், பொன் ஆசனத்தில் அவரை அமரச் செய்விக்கின்றார்கள். இதுதான் அந்த பாடலினுடைய பொருளானது. புரிந்ததா மன்னர்களே? அரண்மனை முழுவதையும் வாழை மரங்களையும் கமுகு மரங்களையும் சாமரையும் கொண்டு அலங்கரிக்கின்றார். வெண்ணிற மேல் விதானமும் அழகு செய்யப்படுகின்றது. அன்று மலர்ந்த வெண்ணிற மலர்கள் மாலைகளாக தூக்கப்பெற்று புதிய குடங்களில் நீர் நிறைந்திருக்கக்கூடிய கும்பங்கள் ஏற்றி வைக்கப்பட்டிருக்கின்றன. கொடிய ஆபரணங்களால் அழகு செய்யப்பட்டிருக்கின்றது. ஒளிபொருந்திய இரத்தின மணிகள் பொதிக்கப்பட்டு இருக்கக்கூடிய ஆசனத்தில் கற்றறிந்த சங்கப் புலவர்கள் சூழ்ந்து அவரை அமரச் செய்விக்கின்றார்கள். யாரை? நுண்ணறிவையே ஆபரணமாக அணிந்திருக்கக்கூடிய இடைக்காடனை மங்கள அணிகள் அணிவித்து அந்த இருக்கையில் அமரச் செய்விக்கின்றார்கள். புரிந்ததா மன்னர்களே? நன்றி. 9வது பாடல்.
மன்னன் புலவரிடம் மன்னிப்பை வேண்டுதல். மன்னன் புலவரிடம் மன்னிப்பு கேட்கின்றான். புண்ணிய புலவீர், யான் இப்பொழுது இடைக்காடனார்க்கு பண்ணிய குற்றம் எல்லாம் பொறுக்க எனப் பரவி தாழ்ந்தான். நுண்ணிய கேள்வியோரும் மன்னனே நிவன்ற சொல்லாம், தண்ணிய அமுதாள் எங்கள் கோபத்தை தணிந்தது என்னா. புண்ணிய புலவீர், யான் இப்பொழுது இடைக்காடனார்க்கு பண்ணிய குற்றம் எல்லாம் பொறுக்க எனப் பரவி தாழ்ந்தான். நுண்ணிய கேள்வியோரும் மன்னனே நிவன்ற சொல்லாம், தண்ணிய அமுதாள் எங்கள் கோபத்தை தணிந்தது என்னா. புண்ணிய புலவீர், புண்ணியமே வடிவாக இருக்கக்கூடிய புலவீர், புலவர் பெருமக்களே, யான் இப்பொழுது, அடியேனாகிய நான் இப்பொழுது இடைக்காடனார் என்ற புலவர்க்கு பண்ணிய குற்றம் எல்லாம் பொறுக்க, இடைக்காடனாருக்கு நான் செய்த குற்றங்களை எல்லாமே பொறுத்து கொள்ளுங்கள் என்று பரவித்தாழ்ந்தான் என்று கூறி வணங்குகின்றான். யாரை பார்த்து சொல்கின்றான்? புலவர்களை பார்த்து. அங்கு கற்றறிந்த சான்றோர்கள் சூழ வருகை தந்திருக்கக்கூடிய இடைக்காடனாரிடம் மன்னிப்பை வேண்டுகின்றார். புண்ணியமே வடிவாக இருக்கக்கூடிய புலவர் பெருமக்களை, அடியேனாகிய நான் இப்பொழுது இடைக்காடனாருக்கு செய்த குற்றங்களை எல்லாம் பொறுத்து கொள்ளுங்கள் என்று கூறி அவரை துதித்து வணங்குகின்றான். நுண்ணிய கேள்வியோரும் மன்னனே நுவன்ற சொல்லாம். நுண்ணிய கேள்வியோரும் மிகவும் நுட்பமான நூற்கேள்வியில் வல்லவர்கள், மிகவும் நுட்பமானதாக இருக்கக்கூடிய நூற்கேள்வியில் வல்லவர்களாக இருக்கக்கூடிய புலவர் பெருமக்களும், மன்னனி, மன்னா, அரசனே, நீ நுவன்ற சொல்லாம், நீ கூறிய சொற்களால், தண்ணிய அமுதத்தாள், உன்னுடைய அமுதம் போன்ற சொற்களினால் எங்களுடைய கோபமாகிய தீயானது, நெருப்பானது தணிந்தது, குறைந்து விட்டது என்று சொல்கின்றார்கள். அரசனே, நீ கூறிய சொல்லாகிய குளிர்ந்த அமுதத்தினால் எங்களுடைய கோபமாகிய தீயானது தணிந்து விட்டது என்று சொல்கின்றார்கள். யார் சொல்கின்றார்கள்? மிகவும் நுண்ணிய நூற்கேள்வியில் வல்லவர்களாக இருக்கக்கூடிய புலவர் பெருமக்கள் அரசனை பார்த்து சொல்கின்றார்கள். அரசனே, நீர் கூறிய சொல்லாகிய குளிர்ந்த அமுதத்தால் எங்களுடைய கோபம் என்கின்ற நெருப்பானது தணிந்து விட்டது என்று சொல்கின்றார்கள். புரிந்ததா மன்னர்களே? புண்ணியமே வடிவாக இருக்கக்கூடிய புலவர் பெருமக்களிடம் பாண்டிய மன்னன் சொல்கின்றான், அடியேன் இப்பொழுது இடைக்காடனார்க்கு செய்த குற்றங்களை எல்லாம் பொறுத்து கொள்ளுங்கள் என்று கூறி அவர்களை துதித்து வணங்குகின்றான். நுண்ணிய கேள்வி எறிவை உடைய புலவர்களும், மன்னா, நீ கூறிய அமுதம் போன்ற குளிர்ந்த சொல்லால் எங்களுடைய சினமான தீயானது தணிந்து விட்டது என்று சொல்கின்றார்கள். இதுதான் அந்த பாடலினுடைய பொருளானது. புரிந்ததா மன்னர்களே? அரசன் யாரிடம் மன்னிப்பை வேண்டினான்? புலவர்களிடம் மன்னிப்பை வேண்டுகின்றான். அதற்கு புலவர்கள் என்ன கூறினார்கள்? நீ கூறிய அமுதம் போன்ற சொல்லால் எங்களுடைய கோபம் என்கின்ற நெருப்பானது தணிந்து விட்டது என்று சொல்கின்றார்கள். புரிந்ததா? நன்றி. மாணவ கண்மணிகளே, இதுகாரும் நாம் கண்டறிந்தது திருவிளையாடற் புராணம் என்ற இதிகாசத்தினுடைய ஒரு பகுதியை பார்த்தோம். இடைக்காடனான் என்ற புலவருக்கு அவருடைய துன்பத்தை தீர்த்த படலத்தை பற்றி பார்த்தோம். குசேல பாண்டியன் என்ற பாண்டிய மன்னன் மிகுந்த கல்வியறி உடையவன் என்று கற்றோர்கள் கூற கேட்டு இடைக்காடனார் என்ற புலவர் இனிய தேன் ஒழுகக்கூடிய வேப்ப மாலையினை அணிந்த பாண்டியனினுடைய அவைக்கு சென்று தான் இயற்றிய கவிதையினை படித்தார். ஆனால் மன்னன் புலவரை மதியாமல் அவரை அவமானம் செய்தான். உடனே இடைக்காடனார் இறைவனிடம் சென்று, தமிழறியும் பெருமானே, அடியார்க்கு நல்நீதி போன்றவனே,
அழகிய வேப்பமலர் மாலை அணிந்த பாண்டியன் பொற்செல்வத்தோடு கல்விச் செல்வம் மிக உடையவன் என்று கூற கேட்டு அவன் முன் சொற்சுவை நிரம்பிய கவிதை பாடினேன். ஆனால் அவனோ சிறிதேனும் சுவைத்து தலையசைக்காமல் என்னுடைய புலமையை அவமதித்து விட்டான் என்றார். பாண்டியன் என்னை அவமதிக்கவில்லை, சொல்லின் வடிவமாக இருக்கக்கூடிய உன்னுடைய இடது பாகத்தில் வீற்றிருக்கும் பார்வதி தேவியையும் சொல்லின் பொருளாக விளங்கும் உன்னையும் தான் அவமதித்தான் என்று சினத்தோடு கூறி சென்று விட்டார். அவருடைய சொல்லானது வேற்படையைப் போல இறைவனினுடைய செவியில் சென்று தைத்தது. உடனே இடைக்காடனாருக்கும் அவருடைய நண்பராகிய கபிலருக்கும் மனமகிழ்ச்சியை உண்டாக்க வேண்டும் என்று நினைத்து தன்னுடைய லிங்க உருவத்தை மறைத்து பார்வதி தேவியோடு அந்த கோவிலை விட்டு வெளியேறி வைகை ஆற்றின் தென்பக்கத்தில் ஒரு திருக்கோவிலை உருவாக்கி அங்கு சென்று இருந்தார். இறைவன் கோவிலை விட்டு நீங்கிய காரணம் அறியாமல் மன்னன் இறைவனிடம் வேண்டுகின்றார். இறைவனை, என்னாலோ என்னுடைய படைகளாலோ என்னுடைய பகைவர்களாலோ அல்லது கள்வர்களாலோ அல்லது காட்டில் இருக்கக்கூடிய விலங்குகளாலோ தங்களுக்கு ஏதேனும் இடையூறு ஏற்பட்டதா? அந்தணர்கள் தங்களுடைய ஒழுக்கத்தில் குறைந்து விட்டார்களா? தவமும் தர்மமும் சுருங்கிவிட்டதா? இல்லறமும் துறவரமும் தங்களுடைய நெறியிலிருந்து தவறிவிட்டதா? நான் என்ன பிழை செய்தேன் என்று இறைவனிடம் வேண்டுகின்றார். அதற்கு இறைவன் மன்னனிடம், சிறந்த குளிர்ந்த வயல்கள் சூழ்ந்த கடம்பவனத்தை விட்டு ஒருபொழுதும் நாங்கள் நீங்க மாட்டோம். இடைக்காடனார் பாடலை இகழ்ந்த குற்றம் தவிர வேறு குற்றம் உன்னிடம் இல்லை. அவர் மீது கொண்ட அன்பினால் தான் நாங்கள் இங்கு வந்தோம் என்று சொல்கின்றார். விண்ணிலிருந்து ஒழித்த இறைவனினுடைய சொற்களை கேட்டு பாண்டிய மன்னன், உமையை ஒரு பாகத்தில் கொண்ட மேலான பரம்பொருளே, புண்ணியனை, சிறியவர்களின் குற்றம் பொறுப்பது பெரியவர்களுக்கு பெருமை அல்லவா என்று கூறி தன்னுடைய குற்றத்தை பொறுக்க வேண்டி கேட்டுக்கொள்கின்றான். மன்னனது மாளிகை வாழையும் கமுகும் சாமரையும் வெண்ணிற மேல் விதானமும் விளக்கும் உடையதாக இருந்தது. அன்றெழுந்த மலர்களால் தொடுத்த மாலை, பூரண கும்பம், கொடி ஆகியவற்றால் ஒப்பனை செய்யப்பட்டது. போற்றத்தக்க ஒளியுடைய மணிகள் பதிக்கப்பட்டிருக்கின்றது. அங்குள்ள புலவர் பெருமக்கள் சூழ அறிவே அணிகலனாக பூண்ட இடைக்காடனாரை மங்கள ஒப்பனை செய்து பொன் இருக்கையில் விதிப்படி அமர்த்தினான் பாண்டிய மன்னன். புண்ணியமே வடிவாக இருக்கக்கூடிய புலவர் பெருமக்களை, நான் இடைக்காடனாருக்கு செய்த குற்றத்தை பொறுத்து கொள்ள வேண்டும் என்று பணிந்து வணங்கினான். நுண்ணிய கேள்வி எறிவுடைய புலவர்களும், மன்னா, நீ கூறிய அமுதம் போன்ற குளிர்ந்த சொல்லால் எங்களுடைய சினமானது தீ தணிந்து விட்டது என்று சொல்கின்றார்கள். இதனை பற்றித்தான் இன்றைய பாடப்பகுதியை நாம் கண்டறிந்தோம். மாணவ கண்மணிகளுக்கு நன்கு புரிந்திருக்கும் என எண்ணுகின்றேன். அடுத்து நாம் காண்பது பாடப்புத்தகம் படித்தல். பாடப்புத்தகம் படித்தல் பக்கம் எண் 109 மற்றும் 110. பக்கம் எண் 109இல் மன்னன் புலவர்க்கு மரியாதை செய்தல் என்பதில் ஆரம்பித்து பக்கம் எண் 110இல் நூல்வெளி வரைக்கும் மாணவ கண்மணிகள் பாடப்புத்தகம் படித்தலாக எடுத்துக்கொண்டு எழுந்து நின்று உறக்கப் படியுங்கள். தங்களுடைய படித்தல் பயிற்சியினை சற்று மேம்படுத்திக் கொள்ளுங்கள். அடுத்து நாம் காண்பது வீட்டுப்பாடம். வீட்டுப்பாடம் பக்கம் எண் 122இல் நெடுவினா, இறைவன் புலவர் இடைக்காடன் குரலுக்கு செவிசாய்த்த நிகழ்வை நயத்துடன் எழுதுக என்பது. அதற்குரிய விடையானது தங்களுடைய கோணார் தமிழ் உரையில் பக்கம் எண் 166இல் இடம்பெற்றுள்ளது. இறைவன் புலவர் இடைக்காடன் குரலுக்கு செவிசாய்த்த நிகழ்வை நயத்துடன் எழுதுக. எம் தந்தையே என இறைவன் முன் வீழ்ந்து வணங்கி எழுந்த இடைக்காடனார், தமிழை அறியும் பெருமானை, திருவாளவாயை உடைய பெருமானை, உன்னை சார்ந்தவர்களுக்கு நல்நிதியம் போன்ற இறைவனை, சிறந்த வெப்பம்பூ மாலை அணிந்த பாண்டிய மன்னன், பொருள் செல்வம் மிக்கவன் போல் கல்விச் செல்வம் மிக்கவன் என கேள்வியுற்று சொற்சுவை நிரம்பிய கவிபாடி அவனிடம் சென்றேன். மன்னனோ அப்பாடலை கேட்காத அலட்சியம் காட்டி அவமானப்படுத்தினான். அவன் என்னையா இகழ்ந்தான்? இல்லையே, சொல்லின் வடிவமாகிய உமையம்மையையும் பொருள் வடிவான உன்னையும் அல்லவோ இகழ்ந்தான். அதனால் எனக்கு எந்த குறையும் இல்லை என இடைக்காடன் கடும் கோபத்துடன் இறைவனிடம் முறையிட்டு வடதிசை நோக்கிச் சென்றான். அவ்வுரை அன்ன உரை திருச்செவியின் ஊறு பாடென உரைப்ப இறைவன் செவிகளில் கடுமையாக உரைத்தது. கோபத்துடன் இடைக்காடன் வெளியேற அவனுக்கு மகிழ்ச்சி உண்டாக்கும் பொருட்டு அவ்விறைவன் ஞானமயமாகிய தம் லிங்க உருவு மறைத்து உமையம்மையுடன் கோவிலை விட்டு வைகை வடகரை போய் சேர்ந்து வந்தார். தன் தமிழ் பாடல் என்பது இறைவனால் அறியப்பட்ட மொழி என்பதை தமிழறியும் பெருமானே என முதலிலே கூறுவது, தமிழ்மொழி பாடலை நீ அறிவாய், ஆனால் மன்னன் தலையும் அசைக்காது அவமதித்தான் என்பது சிறப்பான பகுதி மட்டுமன்றி நயமுடையது. எனவேதான் இடைக்காடன் வெளியேறிய
சொல்லும் சொல்லின் பொருளாயுள்ள உமையம்மையும் தானும் வெளியேறிய நயம் சிறப்புடையது. இந்த வினாதான் வீட்டுப்பாடம். இதில் முதல் பத்தியை எழுதி கொள்ளுங்கள், முழுமையும் படித்து கொள்ளுங்கள். எழுதுவது முதல் பத்தி மட்டும், படிப்பது முழுமையும். தெளிவுரை எழுதுங்கள். தங்களுடைய கையெழுத்து பயிற்சியும் சற்று மேம்படுத்திக் கொள்ளுங்கள். தங்களுடைய பாட புத்தகத்தில் பக்கம் எண் 121 எடுத்துக்கொள்ளுங்கள். அதில் 5வது வினா, இடைக்காடனாரின் பாடலை இகழ்ந்தவர், இடைக்காடனாரிடம் அன்பு வைத்தவர். அமைச்சர் மன்னன், அமைச்சர் இறைவன், இறைவன் மன்னன், மன்னன் இறைவன். இடைக்காடனாரினுடைய பாடலை இகழ்ந்தவர் யார்? மன்னன். இடைக்காடனாரிடம் அன்பு வைத்தவர் இறைவன். ஆக மன்னன் இறைவன் என்பதுதான் சரியான பதில். குறித்து கொண்டீர்களா? நன்றி. மீண்டும் அடுத்த பாட வேளையில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.